ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி அருமையான வாழைக்காய் சிப்ஸை வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு வீட்டிலையே நம்ம வாழைக்காய் சிப்ஸு செஞ்சிடலாம். எப்படி பாருங்கள், வீட்டில் ஒரே மாதிரி வாழைக்காய் பொரியலே செய்யாமல் இந்த மாதிரி சிப்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைக்காய் சிப்ஸு செய்ய 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தோல் சீவிக்கலாம். ரெண்டு பக்கமும் கட் பண்ணிட்டு லைட்டாக இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா உரிக்கிறது ஈஸியாக இருக்கும். தோலை மட்டும் சீவனோம்னா நம்மளுக்கு சீவும்போது சிப்ஸு கட்டையில் சீவும்போது திக்கிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு ரவுண்டாகவும் அழகாகவும் வரும். இப்படி பேத்திங்கன்னா இந்த பாருங்கள், நம்மளுக்கு கடையில் உள்ள சிப்ஸ் மாதிரியே கிடைக்கும். உரிச்சாச்சு. இப்போ நம்ம தண்ணியில் போட்டுக்கலாம். மேலே வச்சிங்கன்னா கருத்து போயிடும். தண்ணியில் போட்டுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் மஞ்சத்தூள், உப்பு, தண்ணி ஊற்றி கலந்துக்கலாங்க. தண்ணியில் போட்ட வாழைக்காயை இது மாதிரி தொடச்சிட்டு போடுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு படப்படப்படன்னு வெடிக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி சிப்ஸு கட்டையில் இப்படி வச்சு எண்ணெயிலேயே வச்சு சீவ தெரிஞ்சவங்க எண்ணெயிலேயே சீவிக்கங்க. இல்லைன்னா தனியாக சீவிட்டு எண்ணெயில் போட்டுதல். பாருங்க எப்படி புரியுதுன்னு. தோலோடு இல்லைன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடும். நம்ம கலந்து வச்சுக்க மஞ்சத்தூளை மஞ்சள் தண்ணியை இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக வாழைக்காய் சிப்ஸு நம்ம வீட்டிலையே செஞ்சிடலாம். நல்லா முறுமுறுன்னு பாருங்கள், பார்க்கும் போதே நல்லா அழகாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் வாழைக்காய் இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை நம்ம சாதத்து கூடவும் சாப்பிடலாம். சாயந்தரம் ஸ்நாக்ஸாக கூடவும் இது சாப்பிடலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு தான் இது ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பொரியெல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்படி பண்ணினீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு சவுண்டு கேட்கும். பாருங்கள் எப்படி இருக்குங்க. நம்ம இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். இந்த சிப்ஸை அப்படியேவும் சாப்பிட்லாங்க. லைட்டாக காரம் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு இப்படி ஒரு குலுக்கிட்டு வச்சு சாப்பிடும்போது அப்படி தாங்க இருக்கும். அருமையாக இருக்கும். இதை பார்த்திங்கன்னா தயிர் சாதம், சாம்பார், கீரை எந்த கூடனாலும் செய்யலாம். சைடு சாப்பிட்லாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூடவும் சாப்பிட்லாம். கடைகளில் போய் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாங்க. ஈஸியான வாழைக்காய் சிப்ஸு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். நன்றி, வணக்கம்.